சக்தி பாலா மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இச்சேவை முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்திங்கன்னா நித்யா, வயது 42 வயது ஆகுது. எங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் விஸ்வகர்மா ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கடகராசி, ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பிகாம் வரையும் படிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. மாதானா இதில் 1 லட்ச ரூபா வரையும் சம்பளம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு காரணமாக பிரிஞ்சிருந்தாகவும் சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவரும் ஒரு டிகிரி படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் தான் இருக்கணும்ன்ட்டு சிறந்த மணமகனாக தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எதுவும் குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு லைஃப் லாங் ஒரு துணை தேவைன்ட்டு மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்குமாடி கட்டடலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 4 மாடி கட்டடம் வச்ச ஒரு வீடும் இன்னும் 2 வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. காடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 35 ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நகை பணத்துக்கெல்லாம் பஞ்சமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் வசிச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்கலாம் இப்போ யாரும் இல்லை. தான் வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. தான் ஹஸ்பண்ட் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்துட்டாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைனாலும் வேலை வாங்கி தரத்துக்கு ஃபினான்ஸ் மூலியமாக ஹெல்ப் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் லைஃப் லாங் தனக்கு கூடவே நல்ல ஒரு மணமகனாக இருக்கணுன்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எதுவும் குழந்தைங்கள இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் குடிப்பழக்கத்துக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா சிவகாமி, வயது 40 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் விஸ்வகர்மா ஒரு பிரிவை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கடக ராசி, பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா எம்இ வரையும் படிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களும் 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களோட முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழ பிடிக்காத சில கருத்து வேறு காரணமாக கணவர் பிரிஞ்சிருந்தாகவும் சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமாடி கட்டடம்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு காடுன்னு பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டெல்லாம் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு 100 ஏக்கருக்கு மேலே காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. பணத்துக்கெல்லாம் பஞ்சமே இல்லை, நகைக்கும் பஞ்சம் இல்லை அப்படின்ட்டு தனக்கு வரக்கூடிய கணவரும் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதுன்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபாரினில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்பா அம்மாவும் நல்ல வசதியான ஃபேமிலின்னு தான் சொல்லியிருக்காங்க. வீட்டோட மாப்பிள்ளையாக லைஃப் லாங் தன்னை நல்லா பார்த்துக்கிற சிறந்த மணமகனாக தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் தான் இப்போ வசிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.